கடந்த 2 நாட்களாக பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியா பக்கம் போனாலே தமிழக வெற்றி கழகத்தோட டாபிக் தான் ரொம்ப பூதாகரமாக போயிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக ரீசெண்டாக விஜய் த்ரிஷா அவர்கள் கலந்து கொண்ட ஒரு ஃபங்க்ஷனில் நடந்த வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட மட்டும் இல்லாமல் டிவிக்கே தொண்டர்கள்கிட்டே ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டு பண்ணியிருக்கு. தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய இன்னைக்கு மகளிர் தின விழா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகள் குறிப்பாக மகளிருக்கு இந்த நேரத்தில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தா, நெஞ்சில் குடியிருக்கும் சிங்க பெண்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிருக்கு ஒவ்வொரு திட்டம் கொடுக்கறது இல்லாமல் அந்த திட்டத்துக்கு ஒவ்வொரு பெயரும் சொல்லியிருக்காரு. வெற்றி பயணம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஃப்ரீ பஸ்ஸுங்கிறது எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீ பஸ் தான். குறிப்பாக லேடிஸ்க்கு வந்து எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரீ பஸ்ஸு அப்படின்றதுலாம் இல்லை. இது வரைக்கும் பார்த்த திட்டங்கள், வாக்குறுதிகள் எல்லாமே பெண்களுக்கு முக்கியத்துவமாக இருந்தாலும் இது ஆல்ரெடி டிஎம்கேயும் சரி ஏடிஎம்கேயும் சரி பண்ணதுலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா, பெண்களுக்கு சேஃப்டியில் எந்த அளவுக்கு கேரண்டி இவர் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. சரி, இவ்வளோ தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு, இது முழுமையாக மக்களுக்கு கொண்டு போய் சேருமா? மக்கள் வந்து பெண்கள் வாக்குறுதி எல்லாமே டிவி கிட்ட போய் வந்துருமா அப்படின்னு மட்டும் இல்ல இடையில இந்த விஜய் த்ரிஷா வீடியோ ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் இந்த மீட்டிங்கில் அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாருன்னு பார்த்தா, அதுக்கு தான் லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்டாக சொல்லியிருக்காரு. சமீபத்தில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளால் நீங்கள் ஹர்ட் ஆகிறீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அந்த நீங்கள் ஹர்ட் ஆகிற ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் அது அவ்வளோ ஒர்த்தே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. எந்த விஷயம் சொல்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. ஸோ எல்லா வீடியோவும் எல்லா விஷயத்தையும் அவரும் பார்க்குறாரு, அவரும் கவனிக்கிறாருன்றத இந்த அவர் ஸ்பீச் மூலமாக தெரிய வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேர்த்தியாக தெளிவாக இந்த டைம் பேசியிருக்காரு. விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு இவர் இப்போ பேசுகிற விஷயம் வந்து கொஞ்சம் ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்கும். தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய இன்னைக்கு மகளிர் தின விழா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க சென்னையில் உள்ள மாமல்லபுரத்தில். கடந்த 2 நாட்களாக பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியா பக்கம் போனாலே தமிழக வெற்றி கழகத்தோட டாபிக் தான் ரொம்ப பூதாகரமாக போயிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக ரீசெண்டாக விஜய் த்ரிஷா அவர்கள் கலந்து கொண்ட ஒரு ஃபங்க்ஷனில் நடந்த வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட மட்டும் இல்லாமல் டிவிக்கே தொண்டர்கள்கிட்டே ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டு பண்ணியிருக்கு. இதுக்கடுத்து அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் இதுக்கான விளக்கம் கொடுத்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கோரிக்கை வச்சு அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அவர் என்ன பேச போகிறாருங்கிறத சொல்லுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ, அதாவது நாளைக்கு மகளிர் தின கொண்டாடுறதை முன்னிட்டு இன்னைக்கு சென்னையில் டிவிக்கு கட்சி சார்பாக சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடியிருக்காங்க. அதில் குறிப்பாக மகளிருக்காக தேர்தல் வாக்குறுதிகளை முன் வச்சிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக மகளிரை முன்னிலைப்படுத்தி அவங்களுடைய வாக்குகளை கவர்றதுக்காகவே எல்லா தேர்தல் வாக்குறுதிகளும் டிவிக்கே ஆட்சிக்கு வந்தால் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஸ்பீச்சில் இவர் என்னென்ன மகளிருக்காக பேசியிருக்காங்க, இல்லை இவர் சமீபத்தில் நடந்த ஒரு கான்ட்ரோவர்ஷியலான விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆரம்பத்திலேயே அவர் வந்து ஒரு குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிச்சிருக்காரு. இது வழக்கமாக எல்லா இதுலேயும் பண்ணுறது தானே அப்படின்னு கேட்டால், இந்த முறை எந்த மாதிரி ஸ்டோரி சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு யானை ஒன்று, அதாவது ஒரு புத்திசாலியான யானை, அந்த யானைக்கிட்ட என்ன சொன்னாலும் அந்த யானை ஏமாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று, அந்த யானைக்கிட்ட, அதாவது ஜெகஜாலன்னு ஒருத்தன் வந்து யானையை ஏமாற்றி ஒரு தேங்காய் இருக்கும் இல்லையா, அந்த தேங்காயில், அதாவது அந்த தேங்காய் உள்ள சுண்ணாம்பை வச்சு அந்த யானைக்கிட்ட கொடுத்துருக்கான். யானை வந்து அது வாங்கிருச்சான். அதை பார்த்துட்டு இருந்த அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து, அந்த யானை தான் புத்திசாலி யானையாச்சே, எப்படி இது ஏமாந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் தொழில் ரகசியம் ஐயா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு சினிமா பாணிலேயே பேசியிருக்காரு. சரி, உனக்காக இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணுறேன், ஒரு டெமோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த முறை தேங்காய்க்கு பதிலாக வாழைப்பழம், அதாவது அந்த வாழைப்பழத்தில் அந்த உள்ள பழத்தை எடுத்துட்டு அதில் பஞ்சு வச்சுட்டு யானைக்கிட்ட கொடுக்குறேன், இப்போ எப்படி பண்ணுதுன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த யானை என்னென்னா புத்திசாலி யானை மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணுற விஷயங்களெல்லாம் நல்லா நோட் பண்ணி
கேட்கக்கூடிய யானை இருந்திருக்கு. அந்த வாழைப்பழத்தை கொடுத்தப்போ அந்த யானை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு சொல்லட்டி அவனை அப்படியே தூக்கி வீசிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இவர் யானையா யாரை சொல்கிறார் அப்படின்னா, மக்களை ஆகிய வாக்காளர்கள், அதாவது இந்த தேர்தலில் வாக்காளர்களாகிய மக்கள் என்ன பண்ண போகிறாங்க, இவ்வளோ விஷயங்களெல்லாம் நடந்து அவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த எலெக்ஷனில் யாருக்கு கரெக்டாக ஓட்டு போட போகிறாங்கன்ற மாதிரி ஒரு இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. அந்த ஜெகஜாலன் இருக்கார்ல, அவங்க ஃப்ரெண்டெல்லாம் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் யாரை நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்றத நிர்வாகம் பொறுப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சினிமா பாணிலே அவர் சொல்லியிருக்காரு. சரி, குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிச்சிருக்காரு. தேர்தல் வாக்குறுதிகள் குறிப்பாக மகளிருக்கு இந்த நேரத்தில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு 8 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. இதில் என்னது கவனிக்கத்தக்கதாக மாறி இருக்குன்னு எடுத்து பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் முதலாவதாக அவர் சொன்னது மகளிருக்கு 2500 ரூபாய். ஏற்கனவே தேர்தல் நெருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு கட்சி சார்பிலையும் வாக்காளர்கள், அதாவது மக்களை ஈர்க்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக திமுக ஆட்சி, இப்போ நடந்துகிட்டு இருக்க திமுக கவர்மெண்ட்டு மாதம் 1000 ரூபா இந்த ஆட்சியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த முறை இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா 2000 கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களும் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சரி, இவர் என்ன வித்தியாசமாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா, எக்ஸ்ட்ராவாக 2500 ரூபா சொல்லி இவர் சைடில் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபா நாங்கள் மகளிருக்கு மாதம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒவ்வொரு வீட்டில் உள்ள குடும்ப பெண்களுக்கும் ஆண்டுக்கு 6 சிலிண்டரு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. மகளிருக்கு ஒவ்வொரு திட்டம் கொடுக்கறது இல்லாமல் அந்த திட்டத்துக்கு ஒவ்வொரு பெயரும் சொல்லியிருக்காரு. என்னென்னா, அன்னபூர்ணி சூப்பர் 6. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மகளிருக்கு ஆண்டுக்கு 6 சிலிண்டருக்கு அதை சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுமே, அதாவது புதுசாக கல்யாணம் ஆகிறவங்க அந்த தங்கைகளுக்கு இவர் அண்ணன் சார்பாக தாய்மாமன் சைட்லேருந்து 1 பவுன் தங்கமும் பட்டு சேலையும் இவர் சைட்லேருந்து கொடுக்குறதா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா காமராஜர் கல்வி உதவி தொகை திட்டம். இது என்ன அப்படின்னா, 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாதியிலேயே அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை காரணமாக படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டு போகிறாங்க இல்லையா, இதை இவர் ஆட்சிக்கு வந்தால் குறைக்கிற விதமாக ஆண்டுக்கு 15000 ரூபாய் அவங்களுடைய கார்டியனுக்கோ இல்லை அவங்க வீட்டில் உள்ள ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்க அதை கான்டாக்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பண்ணுறதா சொல்கிறாங்க. வெற்றி பயணம், இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஏற்கனவே டிஎம்கேலையும் சரி ஏடிஎம்கேலையும் சரி பெண்களுக்கு பல திட்டங்களில் குறிப்பாக அந்த இலவச பேருந்துன்ற திட்டத்தை எல்லாருமே முன்னெடுப்போட வச்சுட்டு இருக்காங்க. இவருமே அதே விஷயத்த சொல்கிறாரு. இவர் சொல்கிறதுல என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, டிஎம்கே பண்ணுறது ஏடிஎம்கே பண்ணுறது அவங்க இதிலேருந்து இவர் கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் பண்ணி தமிழ்நாடு முழுக்க அனைத்து பேருந்துகள்லையும் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வர்றான் அப்படிங்கிறத வச்சு பெண்கள் எதுக்காகவும் எப்போதுமே அந்த இலவச பேருந்துன்னு ஒன்று வருது இல்லையா, அது ரொம்ப ரேராக தான் விட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக வில்லேஜ் சைட்லேயும் சரி சென்னை சிட்டிலையும் சரி இலவச பேருந்துன்றது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மட்டும்தான் விடுறது. அதுவும் பீக் ஹவர்ஸில் அந்த இலவச பேருந்து ரொம்ப ரொம்ப ரேரு. ஃப்ரீ டைமில் நிறைய வருங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க பீப்புள் சைடு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இவர் ஃப்ரீ பஸ்ஸுங்கிறது எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீ பஸ் தான். குறிப்பாக லேடிஸ்க்கு எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரீ பஸ்ஸு அப்படின்றதுலாம் இல்லை. நீங்கள் லேடிஸ் எப்போதுமே இந்த ஃப்ரீ பஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை, எங்கே வேணாலும் போகலாம் வரலாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த திட்டங்கள் வாக்குறுதிகள் எல்லாமே பெண்களுக்கு முக்கியத்துவமாக இருந்தாலும் இது ஆல்ரெடி டிஎம்கேயும் சரி ஏடிஎம்கேயும் சரி பண்ணதுலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா, பெண்களுக்கு சேஃப்டியில் எந்த அளவுக்கு கேரண்டி இவர் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு இவருமே சேஃப்டி விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி இவர் சைடில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, 0 டார்க் ஸ்பாட், அதாவது பெண்களுக்கு அன்டைமில் பொதுவாக நைட் டைமில் எங்கேயுமே அந்த டார்க் ஸ்பாட்டான ஏரியா இடமே இருக்காது, வெளிச்சம் நிறைந்த பகுதிகள். இன்னும் சொல்லப்போனால் நிறைய இடத்துல பெண்கள் சேஃப்டிக்கு வேலு நாச்சியார் படை அப்படின்னு பாடி கேம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை எல்லா இடத்துலையும் வைக்க போகிறதா சொல்கிறார். குறிப்பாக ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக
எந்த நேரத்துலையும் பெண்கள் சேஃப்டிக்கு வந்து 0 tolerance ஃபார் கிரைம் அகெயின்ஸ்ட் உமன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் நடந்தது விஷயம் எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க. ஒரு 2 வயசு பெண் குழந்தையும் ஒரு விமான பணிப்பெண்ணுக்கும் நேர்ந்த கொடூரம். அதுலேயும் குறிப்பாக அதில் என்னதை சம்மந்தப்படுத்தி இவர் சொல்கிறாருங்கிறது தான் இருக்குது. ஏன்னா எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது வந்து அந்த விமான பணிப்பெண்ணுக்கும் அந்த 2 வயது பெண் குழந்தைக்கும் திமுக நிர்வாகி ஒருத்தரும் திமுக கவுன்சிலர் ஒருவரும் காரணமான அந்த குழந்தைக்கும் பெண்களுக்கும் நேர்ந்த அந்த கொடுமையை மையப்படுத்தி பெண்கள் பாதுகாப்பில் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி டிவிக்கு ஆட்சியால் மட்டும்தான் முடியுங்கிறத இவர் தெளிவாக எடுத்து வச்சிருக்காரு. சரி, இவ்வளோ தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு, இது முழுமையாக மக்களுக்கு கொண்டு போய் சேருமா? மக்கள் வந்து பெண்கள் வாக்குறுதி எல்லாமே டிவிக்கு கிட்ட போய் வந்துருமா அப்படின்னு, அதாவது பெண்கள் அதிகமாக புழங்குற இடமான ரேஷன் கடை, ஸ்கூல், காலேஜில் ஃப்ரீ சானிட்டரி பேக்ஸ், அப்புறம் சிங்க பெண்கள் திட்டம், அப்புறம் தாய்மாமன் கோல்ட் ரிங், அதாவது தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே ரொம்ப வரோம், அவங்களுக்கு குறிப்பாக தங்க மோதிரமும், பேபி வெல்கம் கிட், அதாவது பேபி பிறக்கும்போது அவங்களுக்கு உண்டான இந்த பேபி சோப், பேபி ஆயில், இந்த டயாப்பர்ஸ், இந்த மாதிரிலாம் கொடுக்குற வெல்கம் கிட்டும் சேர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நான் சொன்ன மாதிரி ஒரு 10 திட்ட வாக்குறுதிகள் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு இது ஒரு சாம்பிள் மட்டும்தான், இன்னும் நிறைய ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு எலெக்ஷன் பார்ட்டிஸும் சரி அவங்களுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகளை வந்து அவங்க ஏதாவது மீட்டிங்கில் கலந்துக்கிறப்போ, பொது வெளியில் அவங்களுடைய ப்ரெஸ் மீட்டை சந்திச்சோ இல்லை இந்த மாதிரி மாநாடோ மக்கள் பேரணியோ இந்த மாதிரி நடத்துகிறப்போ சொல்லுவாங்க. இவருமே அதை வாடிக்கையாக வச்சுட்டு பெண்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு அவரோட தேர்தல் வாக்குறுதிகளை முன் வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அது எந்த விதத்தில் திமுக அதிமுகவிலிருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போதா, இல்லை அவங்க இதிலே பண்ணுற மாதிரி இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ட்ராவாக போட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்டாலினாலே முடியல, நீ எப்படிப்பா வந்து பண்ணுவ இவ்வளோத்தையும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது மத்திய அரசிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய ஃபண்டு 4.39 லட்சம் கோடி, அதில் 30% ஸ்டாலின் சார் டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறார். அது என்ன ஸ்டாலின் சார் டேக்ஸ் அப்படின்னா, 20% ஸ்டாலின் அவர்கள் வந்து வரி, அதாவது அவர் செலுத்துகிற வரிக்காக போகுது, மீதி 10% அவர்களுடைய அமைச்சர்களுக்கு போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதில் என்ன ஒன்றுன்னா, மக்கள் தான் வரி பணத்தை கவர்மெண்ட் கொடுப்பாங்க, ஆனால் ஒரு கவர்மெண்ட்டே வரியை கொடுக்குது அப்படின்னா அது இந்த ஆட்சியில் நடக்கிற ஊழல் குற்றச்சாட்டு தான் அப்படிங்கிறத ரொம்ப நேர்த்தியாக தெளிவாக இந்த டைம் பேசியிருக்காரு. தஞ்சாவூர் மீட்டிங்க்கு முன்னாடி இந்த விஜய் சங்கீதா அவங்களுடைய விஷயம் வந்து ரொம்ப பூதாகரமாக மாறினது எல்லாருடைய கவனத்துக்கு வந்தது. அதில் தஞ்சாவூர் மீட்டிங்கில் இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அதுக்கான ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு கூட கொடுக்காம பொதுவாக மக்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு மேலோட்டமாக பேசிட்டு போயிருக்காரு. அதுலேயும் திமுகவை அட்டாக் பண்ணி பேசுனது வந்து ஒரு வாடிக்கையாக இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் இடையில இந்த விஜய் த்ரிஷா வீடியோ ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் இந்த மீட்டிங்கில் அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாருன்னு பார்த்தா அதுக்கு தான் லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டாக சொல்லியிருக்காரு. அதாவது ரொம்ப டீப்பாக உள்ளே போய் இந்த விஷயந்தான் இதனால தான் நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு இப்படின்னு சொல்லாமல் ஒரு மேலோட்டமாக பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, சமீபத்தில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளால் நீங்கள் ஹேர்ட் ஆகிறீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீங்கள் ஹேர்ட் ஆகிறத பார்த்து எனக்கு ஹேர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த நீங்கள் ஹேர்ட் ஆகிற ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் அது அவ்வளோ ஒர்த்தே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. எந்த விஷயம் சொல்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதையுமே அவர் வந்து டைரெக்டாக சொல்லாமல் கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக பட்டும் படாமல் சொல்லிட்டு போயிடுறாரு. சரி, இவ்வளோ விஷயம் சொன்னதுலேயே லாஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் இன்றைக்கி டிவிகே தொண்டர்களும் சரி விஜய் ரசிகர்கள் மக்கள் ஓரளவுக்கு அவங்க ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, ரீசெண்டாக நடந்த பிரச்சனைகளால் விஜய் அவருடைய சம்மந்தப்பட்டவர்களை தாண்டி மக்களுக்கும் சரி அவரை நம்பி அவருக்கான ஒரு போர் முழக்கத்தோட ஒரு கொடியை தூக்கி மக்கள் பணியில் இந்த மாதிரி ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு இவர் இப்போ பேசின விஷயம் வந்து கொஞ்சம் ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, ரீசெண்டாக நடந்த விஷயங்களால் சோஷியல் மீடியா பக்கம் போனாலே விஜய்க்கு ஆதரவாக சப்போர்ட்டாக போர்க்கொடி தூக்கிக்கிட்டு இருந்த அத்தனை பேரும் விஜய்க்கு எதிராக நீங்கள் பண்ணுறது தப்புனா இந்த மாதிரி
பண்ணுறது இந்த நேரத்தில் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம். ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஒரு ரோல் மாடலாக, ஒரு ஐடலாக உங்களை நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி நீங்கள் திடீர்னு ஒரு மாற்றத்தை கொடுத்தது எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவிலையும் விஜய் ரசிகர்கள் வந்து ரொம்பவும் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா வீடியோவும் எல்லா விஷயத்தையும் அவரும் பார்க்குறாரு, அவரும் கவனிக்கிறாருன்றத இந்த அவர் ஸ்பீச் மூலமாக தெரிய வருதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகுமா, இல்லை அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்றத அவரே சொல்லிட்டாரு. இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், மக்களுக்கு என்ன பண்ணணும், நல்லது பண்ணுறது வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணிப்போம், அவ்வளோலாம் ஒர்த்தே இல்லைங்கிற மாதிரி பேசி முடிச்சிட்டாரு. ஸோ அடுத்த மீட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேர்தல் வாக்குறுதியில் என்ன பண்ண போகிறாரு, என்ன பேச போகிறாருன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். தேங்க்யூ.